மத்திய அரசின் பதவி நாற்காலியின் கால்களாக உள்ள மாநிலங்களுக்கு மட்டுமே பட்ஜெட்டில் நிதி ஒதுக்கீடு என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சாடல். திருவள்ளுவர் கூட மத்திய அரசுக்கு கசந்து விட்டாரா என்றும் கேள்வி. இவ்வளவு ஆண்டுகளா சும்மா ஒப்புக்காவது ஒரு திருக்குறளை சொல்லி பட்ஜெட்டை வாசிப்பாங்க. இந்த முறை திருவள்ளுவரும் கசந்து போயிட்டார் போல. இப்படிப்பட்ட பட்ஜெட்ல திருக்குறள் இடம்பெறாதது ஒரு வகையில நிம்மதிதான். மேலும் மேலும் தவறு செய்கிறீர்கள், மேலும் மேலும் தோல்விகளை சந்திப்பீர்கள். மத்திய அரசுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எச்சரிக்கை. மேலும் மேலும் தவறு செய்றீங்க, மேலும் மேலும் தோல்விகளை சந்திப்பீங்க. இந்திய நாடாளுமன்றத்தோட இரு அவைகளும் கொந்தளிக்கிற மாதிரி இந்திய மக்களோட மனங்களும் கொந்தளிப்புல இருக்கு. இதுக்கு பாஜக பதில் சொல்லியே தீர வேண்டும். வரலாற்றில் 71வது முறையாக 100 அடியை எட்டிய மேட்டூர் அணையின் நீர்மட்டம். சிறப்பு பூஜை செய்து வழிபட்ட நீர்வளத்துறை அதிகாரிகள். சென்னை செங்கல்பட்டு இடையே காலை 9:30 மணி முதல் 5 மின்சார ரயில்கள் ரத்து. பயணிகளின் நலன் கருதி இடையிடையே சிறப்பு ரயில்கள் இயக்கம். உதகையிலிருந்து எமரால்ட் செல்லும் சாலையில் இரவு நேரத்தில் ஏற்பட்ட மண் சரிவு. மரங்களும் முறிந்து சாலையில் விழுந்ததால் வாகன ஓட்டிகள் அவதி. பாம்பன் ரயில் பாலத்தின் புதிய தூக்கு பகுதி வான வேடிக்கையுடன் இணைப்பு. அக்டோபர் 1ஆம் தேதி முதல் ராமேஸ்வரம் மண்டபம் இடையிலான ரயில் சேவை தொடங்க வாய்ப்பு. பாரிஸில் கோலாகலமாக தொடங்கியது 33வது ஒலிம்பிக் திருவிழா. கொட்டும் மழையில் சென் ஆற்றில் படகு கப்பல்களில் அணிவகுத்த 10,500 வீரர் வீராங்கனைகள். மூவர்ண கொடியை பி.வி. சிந்து, தமிழக வீரர் சரத்கமல் ஏந்த ககன் நரங் தலைமையில் அணிவகுத்த இந்திய அணி. 117 பேரும் இந்தியாவின் பெருமை என புகழாரம் சூட்டி வெற்றி பெறவும் வாழ்த்து தெரிவித்தார் பிரதமர் நரேந்திர மோடி. டெல்லியில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் இன்று நிதி ஆயோக் கூட்டம். மு.க.ஸ்டாலின் உள்ளிட்ட இந்தியா கூட்டணி கட்சி முதலமைச்சர்கள் புறக்கணித்த நிலையில் மம்தா பானர்ஜி பங்கேற்பதாக அறிவிப்பு. உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி நீட் தேர்வில் கருணை மதிப்பெண்களை நீக்கி திருத்தப்பட்ட தரவரிசை பட்டியல் வெளியீடு. முழு மதிப்பெண் பெற்றவர்களின் எண்ணிக்கை பெரிதும் குறைந்தது. நீட் தேர்வில் முழு மதிப்பெண் பெற்ற 17 பேரில் தமிழ்நாட்டின் ரஜினேஷ் 12வது இடம் பிடித்து அசத்தல். முதல் 100 இடங்களில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த 10 மாணவர்கள் இடம் பிடித்தனர். செம்மண் குவாரி முறைகேடு விவகாரத்தில் அமைச்சர் பொன்முடியின் 14 கோடி ரூபாய் சொத்துக்கள் முடக்கம். அமலாக்கத்துறை அதிரடி நடவடிக்கை. ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் பெரம்பூரைச் சேர்ந்த பிரதீப் கைது. கைது செய்யப்பட்டவர்களின் எண்ணிக்கை 18ஆக உயர்வு. பூந்தமல்லி முதல் பரந்தூர் விமான நிலையம் வரை மெட்ரோ வழித்தடத்திற்கான விரிவான திட்ட அறிக்கை தயாரிப்பு பணி. மெட்ரோ ரயில் நிர்வாகத்துடன் தனியார் நிறுவனம் ஒப்பந்தத்தில் கையெழுத்து. மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 71வது முறையாக 100 அடியை எட்டியுள்ளது. கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் திருமலையிடம் கேட்கலாம். திருமலை, இப்ப 100 அடியை எட்டியிருக்கு. மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் திறக்கப்படும் என்று எதிர்பார்க்கலாமா? அபிநயா, மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்ததன் காரணமாக 405 நாட்களுக்கு பிறகு தற்போது மேட்டூர் அணை 100 அடியை எட்டியிருக்கிறது.
குறிப்பாக கர்நாடக பகுதிகளில் பெய்து வரும் கனமழையின் காரணமாக அங்கிருக்கக்கூடிய கபினி மற்றும் KRS அணைகள் நிரம்பி உபரி நீராக 1,30,000 கனஅடி நீர் வீதம் வெளியேற்றப்பட்டு வருகிறது. இதன் காரணமாக மேட்டூர் அணைக்கு தற்போது 94,000 கனஅடி நீர் வந்து கொண்டிருக்கிறது. இதன் காரணமாக தற்போது 100 அடியை மேட்டூர் அணை எட்டியிருக்கிறது. இந்த 100 அடி எட்டியதை அடுத்து தற்போது நீர்வளத்துறை அதிகாரிகள் தற்போது நாம் இருக்கக்கூடிய இந்த 16 மதகன் பகுதியில் சிறப்பு பூஜைகள் செய்து மலர் தூவி காவிரி அணையை வரவேற்றனர். அந்த காட்சியை நம்மால் பார்க்க முடிந்தது. தற்போது 100 அடியை எட்டியிருக்கிறது. இந்த 16 கண் மதகு பகுதியில் இருக்கக்கூடிய இந்த கருப்பு கேட் நுழைவாயில் ததும்பி நிறையக்கூடிய காட்சிகளை தான் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். குறிப்பாக தொடர்ந்து கடந்த ஜூன் 16ஆம் தேதி இந்த மேட்டூர் அணை 43 அடியாக இருந்தது. தற்போது படிப்படியாக நீர்வரத்து அதிகரித்ததன் காரணமாக இது வேகமாக இந்த மேட்டூர் அணை நிரம்பி வரக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிறது. தற்போது 100 அடி எட்டியிருக்கக்கூடிய சூழ்நிலை தான் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து நீர்வரத்து அதிகரித்ததன் காரணமாக வரக்கூடிய நாட்களில் மேட்டூர் அணையின் முழு கொள்ளளவானது 120 அடியை எட்டக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதாவது மேட்டூர் அணை எப்போது நிரம்பும் என எதிர்பார்த்திருக்கக்கூடிய டெல்டா விவசாயிகள் காத்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த மேட்டூர் அணை தற்போது வேகமாக நிரம்பி வரக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக கடந்த ஜூன் 12ஆம் தேதி மேட்டூர் அணை திறக்கப்பட சூழ்நிலை, அதாவது போதுமான நீர் இருப்பு இல்லாத காரணமாக உரிய தேதியில் திறக்க முடியாத நிலை ஏற்பட்டது. தற்போது வரை நீரின் வெளியேற்றம் இல்லாத காரணத்தினால் டெல்டா விவசாயிகள் வேதனையடைந்து வருகின்றனர். இந்த நிலையில் மேட்டூர் அணையிலிருந்து 1000 கனஅடி நீர் தற்போது வெளியேற்றப்பட்டு வருகிறது. இது நாளை முதல் ஆகஸ்ட் 3ஆம் தேதி வரை பொதுமக்கள் ஆடிப்பெருக்கை கொண்டாடும் விதமாக நாளை முதல் 5000 கனஅடி நீர் வெளியேற்றப்பட உள்ளது. குறிப்பாக மேட்டூர் அணை தற்போது 100 அடியை எட்டியிருக்கக்கூடிய சூழலில் தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். மேட்டூர் அணையினுடைய நீர்மட்டம் 71வது முறையாக 100 அடியை எட்டியிருக்கிறது. விவசாயத்திற்கான தண்ணீர் திறப்பு அதிகப்படுத்தப்படுமா என்ற எதிர்பார்ப்பு இருக்கக்கூடிய நிலையில் அது சார்ந்த முடிவுகளை அரசு விரைவில் எடுக்கும் என்று நம்பலாம். விரிவான விவரங்களுக்கு நன்றி திருமலை. தங்கத்தின் விலை சவரனுக்கு 400 ரூபாய் உயர்ந்திருக்கிறது. இதனால் ஒரு சவரன் 51,720 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. கடந்த 4 நாட்களாக விலை பெருவாரியாக குறைந்து வந்த நிலையில் தற்பொழுது அது மீண்டும் ஏறுமுகத்திற்கு திரும்பி இருக்கிறது. பட்ஜெட்டில் தங்கத்திற்கான வரி குறைக்கப்பட்டதன் எதிரொலியாக பட்ஜெட் முடிந்த உடனேயே சவரனுக்கு 2000 ரூபாய் குறைந்திருந்த நிலையில் அதனைத் தொடர்ந்தும் அடுத்தடுத்த நாட்களில் கிராமுக்கான விலை என்பது படிப்படியாக குறைந்து வந்தது. தற்பொழுது கிராமிற்கு 50 ரூபாய் உயர்ந்ததன் காரணமாக 6,465 ரூபாயாக ஒரு கிராம் தங்கத்தின் விலை உயர்ந்துள்ளது. கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் தமிழரசியிடம் கேட்கலாம். தமிழரசி, இப்ப தங்கத்தினுடைய விலை மீண்டும் உயர தொடங்கி இருக்கிறது. அடுத்தடுத்த நாட்கள்ல குறையும்னு எதிர்பார்க்கலாமா அல்லது அதிகரிக்கும்னு எதிர்பார்க்கலாமா? அது துறை சார்ந்தவர்கள் என்ன சொல்றாங்க? அபிநயா, தங்கத்தின் மீதான இறக்குமதி குறைக்கப்பட்டதன் எதிரொலியாக இதன் காரணமாக, அதாவது இந்த 4 நாட்கள்ல மட்டும் தங்கத்துடைய விலை அப்படிங்கிறது 3,160 ரூபாய் குறைந்தது. இந்த விலை குறைந்து நேற்றைய தினம் 51,320 ரூபாய்க்கு தங்கம் விற்பனை ஆனது. குறிப்பாக கடந்த 17ஆம் தேதி, ஜூலை 17ஆம் தேதி பார்த்தோம்னா தங்கத்தோடைய ஒரு சவரன் விலை 55,360 ரூபாயாக விற்கப்பட்டு வந்தது. இந்த நிலையில இந்த பட்ஜெட்டை தொடர்ந்து சுங்கவரி ரத்து செய்யப்பட்டதன் அடுத்து குறைக்கப்பட்டதன் 6% குறைக்கப்பட்டதை தொடர்ந்து இந்த தங்கத்தோடைய விலைகளில் மாற்றம் ஏற்பட்டது. கடந்த 4 நாட்களாக தங்கத்தின் விலை குறைந்து வந்தது. இந்த நிலையில் தற்போது தங்கத்தின் விலை இன்று அதிகரித்திருக்கிறது. சவரனுக்கு 400 ரூபாய் அதிகரித்திருக்கிறது. குறிப்பாக இது குறித்து தங்க நகை வியாபாரிகள் கூறுகையில குறைவு அப்படிங்கிற தங்கத்துடைய விலை அப்படிங்கிறது சர்வதேச காரணிகளால் நிர்ணயிக்கப்படுகிறது. தற்போது இந்த கடந்த சில நாட்களாக ஏற்பட்ட விலை குறைவு என்பது மத்திய அரசு பட்ஜெட்டில் மேற்கொள்ளப்பட்ட மாற்றத்தின் அடிப்படையிலே குறைந்து வருவதாகவும், இருப்பினும் கூட இதற்கு பிறகு பெரிய அளவில் மாற்றம் இருக்காது அப்படிங்கிறது தான் தெரிவிக்கிறாங்க. வழக்கமா தங்கத்துடைய விலை அப்படிங்கிறது பல்வேறு காரணிகள், சர்வதேச காரணிகளாகவே இந்த விலை என்பது நிர்ணயிக்கப்படுகிறது. அதன்படி இனி வரும் நாட்கள்ல பெரிய அளவுல மாற்றம் இருக்காது, அதாவது பெரிய அளவுல குறையாது அப்படிங்கறதுதான் தங்க வியாபாரிகள் தெரிவிக்கக்கூடிய கருத்து. விலையா இதற்கு பிறகு தங்கத்தினுடைய விலை மேலும் குறையாது என்பது
துறை சார்ந்தவர்களுடைய கருத்தாக இருக்கிறது. சார்ந்த விரிவான விவரங்களுக்கு நன்றி தமிழரசி.